ஊழிக்காலம் அப்படின்னா என்ன? நாம் ஓய்வெடுக்கும் காலம். நாம் இறந்த பிறகு திருப்பி இந்த மண்ணில் வந்து பிறந்து நாம் பெற்ற இன்ப துன்பங்களை திருப்பி அனுபவிக்க சிறிது காலம் வேண்டும். இறந்த பிறகு ஆத்மா போவோம். மேலே போனதுக்கு பிறகு வினைக்காலம், அதாவது ஒரு பயிரை போட்டால் முத நாள் தண்ணியில் ஊறி மக்கா நடை முளை வச்சோம். ஒரு தேங்காய் மண்ணில் வச்சா 3 மாதம் ஆகும். இதுக்கு வினைக்காலம். அதன் பக்குவத்துக்கு ஏற்ப வினையை அனுபவிக்க வேண்டும். நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப கொஞ்ச காலம் ஆத்மா விண்ணுலகத்தில் இருக்கும். அந்த விண்ணுலகத்தில் இருந்து திருப்பி மண்ணில் பிறப்பதற்கு எங்கே வேணாலும் பிறக்கலாம். அமெரிக்காவிலையும் பிறக்கலாம், ஜப்பான்லையும் பிறக்கலாம். அவன் செய்த ஊழ்வினைக்கு ஏற்ப. அந்த கால இடைவெளி தான்